தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். உடல் எடை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தனி ஆளாக பதிலடி கொடுத்த நடிகை கௌரி கிஷனுக்கு திரைத்துறையினர் பலரும் ஆதரவு குரல் கொடுத்துள்ளனர். அதர்ஸ் படத்திற்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏற்கனவே உடல் எடை குறித்து சர்ச்சை கேள்வி கேட்ட யூடியூபர் நடிகை கௌரி கிஷனிடம் மீண்டும் வம்பெடுத்தார். உடல் எடை குறித்து அநாகரிகமாக கேள்வி கேட்ட யூடியூபரை தனது அடுத்தடுத்த பதில்களால் நடிகை கௌரி கிஷன் வெளுத்து வாங்கினார். சரி, என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்சூனிட்டி. இல்ல, நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். இந்த நிலையில் இந்த விவகாரத்துக்கு பாஜக மாநில துணைத் தலைவரும் நடிகையுமான குஷ்பு, நடிகை ரோஹிணி, பாடகி சின்மயி ஆகியோர் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். பெண்களின் எடை குறித்து கேள்வி எழுப்புவது வெட்கக்கேடானது. இப்படி பேசுபவர்களின் குடும்ப பெண்களிடம் தாங்களும் இதே கேள்வியை கேட்கலாமா என்று குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். உருவக்கேலி செய்தது கண்டனத்திற்குரியது என்றும், தான் கௌரியுடன் இருக்கிறேன், தன்னம்பிக்கையுடன் நின்று தனது குரலை வெளிப்படுத்தியதற்காக அவருக்கு நன்றி என்றும் நடிகை ரோஹிணி தெரிவித்துள்ளார். கௌரி கிஷன் மிகவும் துணிச்சலாக பேசியிருப்பதை நினைத்து பெருமைப்படுவதாக பாடகி சின்மயி பதிவிட்டுள்ளார். हमारे वेदों ने हमें सिखाया है, माता भूमि ही पुत्रो अहम पृथ्व्याः, अर्थात ये धरती हमारी मां है, ये देश हमारी मां है, हम इसी की संतानें हैं. ஒற்றுமையின் மந்திரமாகவும் தலைமுறைகள் தாண்டிய உத்வேகம் அளிக்கும் மந்திரமாகவும் வந்தே மாதரம் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு டெல்லியில் நடந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, நாடு நமது தாய், நாம் அதன் பிள்ளைகள் என்று வேதம் கற்றுத்தருவதாக கூறினார். மேலும் இந்தியாவில் மட்டுமே பாரத மாதா தன் பிள்ளைகளை உருவாக்குபவராகவும் அதே பிள்ளைகளுக்கு பிரச்சனை எனும் போது அழிக்கும் சக்தியாக மாறுவதாக பிரதமர் கூறினார். अपार शक्ति धारण करने वाली भारत मां संकटों से पार भी कराने वाली और शत्रुओं का विनाश भी कराने वाली है. தேசத்தை பெண்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் இந்தியா பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் முன்னணியில் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகாரில் வியாழக்கிழமை வாக்களித்த பாஜக தலைவர்கள் சிலர் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து இருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. குறிப்பாக பாஜக முன்னாள் எம்பி ராகேஷ் சின்ஹா கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி துவாரகாவில் தனது வாக்கினை செலுத்தியதாக எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்ட புகைப்படத்தை எதிர்க்கட்சிகள் வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் வியாழக்கிழமை நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனது சொந்த ஊரான பெகுசராய் தொகுதியிலும் ராகேஷ் சின்ஹா வாக்களித்துள்ளார். இதேபோன்று டெல்லி கிழக்கு தொகுதியின் பாஜக தலைவரான சந்தோஷ் ஓஜா, பாஜகவை சேர்ந்த நாகேந்திரகுமார், சஞ்சய்குமார் உள்ளிட்டோரும் டெல்லி மற்றும் பீகாரில் வாக்களித்ததற்கான ஆதாரங்களை எதிர்க்கட்சிகள் வெளியிட்டுள்ளன. டெல்லியில் வாக்களித்த இவர்கள் தங்கள் முகவரியை மாற்றிக்கொண்டு பீகாரிலும் வாக்களித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் நிலையில் இது எப்படி சாத்தியமானது என்று ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த டெல்லி முன்னாள் அமைச்சர் பரத்வாஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது அப்பட்டமான வாக்கு முறைகேடு என குற்றம் சாட்டியுள்ள அவர் ஆதாரங்களுடன் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பீகாரில் முதற்கட்ட வாக்குப்பதிவின் நிலவரம், முறைகேடு குற்றச்சாட்டுகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நாய், பூனை உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்க நாளை மறுநாள் முதல் 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடத்த மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் செல்லப்பிராணிகளை வளர்க்க உரிமம் பெறுவது சட்டப்படி கட்டாயமாகும். செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவதற்கான நடைமுறையை மேலும் விரைவுபடுத்த கடந்த மாதம் 3ஆம் தேதி